பாகுண்டாம் நல்ல மனமுண்டாம் அமழராய் நோக்குண்ட மேனி நொடங்காலை பூகொண்டருப்பார் இருவேனி ரொம்பிக்கையான்பாதோ தப்பாமல் சார்வார்தமக்கே தாயே சரஸ்வரியே தப்பாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நானே உனது இருவை கொண்டே உலகமெல்லாம் நாங்கள் வாடே நாவில் வந்ததிவாய் கலை மகளே ஈசன் மோனே பொறிகை மாலை குருமாகி ஈராறு கரமரில் வேலும் ஏந்தி பாசமுடன் மயிலேறிய சுரனை வென்றி பண்பானை அமரேற்கு துயரம் தீர்த்தி பட்சமின்றி வந்தவரையால் கொள்வாயார் முகனே ஆற்றாளே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் போற்றாளே மாதுளம்பு நிறற்றாளே ஏழடங்கு அங்கு சமங்கரம் மூவில்லோ மூக்கன்னியாக குருவிற்கு நம்பிக்கை பெரிய முத்து அம்மனை வழங்கோருக்கு ஒரு நாளும் தேங்கில்லையே குமர குருஹரணே வெற்றி
மடியிலானே ஏறுவாய் பிள்ளை நாராயணா சென்ற இடவென்றே வர செய்துணை ஏறுவாய் அடித்த வாழ்வதற்கு மருளை காத்திடுவாய் எங்கள் ஐயா நாராயணா எங்கள் ஐயா நாராயணா எங்களை காத்திடுவீர் உமருளா எங்கள் ஐயா நாராயணா எங்கள் ஐயா நாராயணா காத்திடுவீர் உமருளா சொல்லுகு ஜோடர்தான் சொல்லோ ஓரிகளை வாய்திறந்து பள்ளிகே பூவலர் சுவாரியோ இந்த வானிலத்தில் ஏறி வச்ச மயிலே நகரில் வாழோ அருந்த வாழம் பொருந்தவரா அகிலமெல்லாம் கேரி வச்ச அகிலமெல்லாம் கேதி
என்னை 10 வாரம் சுமந்து பெற்ற சுமந்து பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த ஆமம்மா மாறா பீதா உலகமருள் செய்வாய் குருவே வாது நாடு நாடு என்றால் அது எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? நீர்வளம் நிலவளம் குடிவளம் அன்பு பாசம் அனைத்தும் பொறிந்திருக்க கூடிய ஊர் எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊரம்மா? ஊரை மட்டும் மறந்துடக்கூடாது. என்ன 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 ஊர் தெரியுங்களா? என்ன ஊரம்மா? கண்ணாட்டி விலை. சரி, என்ன விலை? என்ன விலை? என்ன விலை? கண்ணாட்டி விலை. அப்படி தெரியுமா? அதாவது என்ன 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 கண்ணாட்டி விலை. சரி, கண்ணாண்டி. அப்படி சொல்லி அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். எனக்கு காது கேட்காதுமா. டீ போட்டு பட்டம் பேசுன மாதிரி இருக்கும்ல, அதான் சொல்லல. சொல்லிடுவோம். எனக்கு கொஞ்சம் காது கேட்காது பாத்துக்கங்க. ஆமா பார்த்தேன். ஆமா ஆமா சுருதி கண்ணாண்டி விலை. அப்படி சுருதியோட சொல்லுங்க. பதுமண்ணே தானே கொஞ்சம் யாருது. அதானே உன்ன பண்ண வந்திருக்க. இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கு. நானும் தான். சரி, இந்த ஊருக்கு கோயிலுக்கு சரி நம்ம அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் ஆமா அழகா இருக்கான். ஆனா இந்த பீக்கரு கண்ணை கெட்டுது. நீங்க டப்புன்னு சத்தத்தை விட்டு என்ன சாப்பிட்டுக்கலாம் தாய் வயிறார. அந்த அன்னதானத்துக்கும் அன்னதானம் சாப்பிட்டது ஆத்தா வாசல்ல ஒரு வழியா வருது. வரத்தான் செய்யும். நல்லா கண்ணை கெட்டுது பாத்துக்கோ. இது அப்படியே கொண்டு காத்துக்குள்ள இடிச்ச மாதிரி. சரி, நான் கேட்டுட்டேன். அப்போலே சொல்லிட்டேன் அக்கா. அதாவது என்ன என்ன தூத்துக்குடி மாவட்டம். சரி, என்ன ஊரையா? தூத்துக்குடி மாவட்டம் அல்லவா? கண்ணாண்டி விளை. கண்ணாண்டி விளை நன்னகரிலே அருள்மிகு ஸ்ரீ பெரியமுத்து அம்மாளுடைய ஆலயத்தில். ஆமா, என் தாய் அருள்மிகு பெரிய முத்தாரம்மனுடைய ஆலயத்துல. பெரிய முத்தம்மன். சரி, அவளுடைய ஆலயத்துல இந்த வாரம் நம்மளுக்கு எதுக்கு யார் இருக்கா? யாரு இந்த பாப்பாலாம் வந்திருக்கா? அதானே. சரி, அவளுக்கு அங்குடி. அவளுக்கு அங்கோடி ஐயா உட்கார்ந்திருக்காரு. ராமர் சீதா எப்படி இருக்கா? பாப்பா சிரிச்ச வேணமான சேரத்திட்டு அதானே. சரி, வாடை அடிக்க ஓடை ஒடிய ஓடை ஒடிய கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லி உயர்ந்த கலை கட்டிய செட்டி தோளான் வாழைக்கு 2 குலை வரக்கின்ற வள்ளல் யார்? யாரம்மா? நம்மதான். நம்ம நாடாருக்குள்ள மக்கள். நான் சும்மாவா வந்த உடனே பார்த்தேனே எப்படி களகட்டி இருந்துச்சுங்க. அழகா பறந்து பாத்தீங்களா? நாங்க நாளைக்கு வர்றோன்னே குத்துவலக்கு பூஜை பத்தில இவ்வளவு அழகா இருந்துச்சு. அதான் கூட்டம்னா கூட்டம், அப்பேற்பட்ட கூட்டமா. அந்த அன்னதானத்துக்கு கொஞ்சம் கிறக்கமா இருக்கு. அன்னதானத்துக்கு இல்லம்மா, அதுல பக்கத்துல இருந்துச்சு பத்தில கத்திரிக்காய் கூட்டு அழகா இருந்தது. எங்க அம்மாச்ச மாதிரியே இருந்துச்சு எனக்கு. சரி, அந்த பொரிக்காஞ்சட்டில வச்ச மாதிரியே இருந்திருக்கு. கரெக்ட். சரி, எங்க அம்மா அப்படிதான் வைப்பான்னு நம்ம சத்தியாட்ட சொல்லிட்டேன். சரி, நம்ம அப்பா அம்மா அப்படிதான் வைக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, அழகா இருக்கு அப்படின்னா. சரி, நானும் ஒரு நாள் நைட்டு சாப்பிட மாட்டேன். சரி, இன்னைக்கு பிடிவாதம் பிடிச்சி சாப்பிட்டுட்டேன். ஓ அப்படி. ஆமா. சரி, ஏன்னா நம்ம அக்காமாரு எப்படியும் நாளை கரெக்டா நிறைய வருவாங்களாம். இன்னைக்கு இவ்வளவுதான். நாங்க நான் அப்பளே கேள்விப்பட்டேன். சரி, ஏன்னா இன்னும் ஒரே அன்னதானம் தான். புதன்கிழமை வரல. இன்னைக்கு ஆரம்பிக்க அன்னதானம் தான். எங்களுக்கு லெஸ்ட் தானே. என்ன சரி, வீட்டுல அடுப்பு பத்த வைக்க வேண்டாம், பாத்திரத்தை தேய்க்க வேண்டாம். ஒரு இல்ல, இப்படிதாக்கா இருக்கணும். நம்ம பாட்டு சாப்பிட்டோமா, வீட்டுல சோறு பொங்கணும், கோயில வந்து தூங்கணுமா. இப்ப வந்திருப்பியே, சான்ஸே கிடையாது. அதனால இரட்டை செங்கு விருது பெற்றோர். அதாவது என்ன வாழைக்கு 2 குலை வரக்கின்ற வள்ளல். சரி, நம் சான்றோர் குலம். சான்றோர் குலம் அல்ல, சத்திரியர் குலம். நாட்டை ஆள பிறந்த குலம். சரி, நம் நாடார் குலத்திற்கு வாத்தியப்பட்ட ஸ்ரீ பெரியமுத்து அம்மனுடைய ஆலயத்துல, என் தாயாகப்பட்ட பெரிய முத்தாரம்மனுடைய ஆலயத்திலே இன்னைக்கு நம்ம ஐயா இருக்காரு. சரி, இவருக்கு தான் படிக்கணும். எங்க ஐயா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு உரியமா கிழமையாம மறப்பேனா? வாய் கொஞ்சம் வளருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஐயாவுக்கு உகந்த நாள். சரி, அப்ப என்ன படிக்கணும்? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாவே ஐயாவுக்கு உகந்த நாள் தான். கரெக்ட். சரி, அதனால கொஞ்சம் ராமாயணம். சரி, நம்மளால முடிஞ்சது. நம்ம என்ன எல்லாத்தையும் படிச்சுட்டா வந்தோம். ஏதோ உங்களால முடிஞ்சத கொஞ்சம் கோதி விடுங்க ஐயா. ஆத்தாவுடைய வாசல்ல ஐயா இருக்காரு. நம்மள அவங்கள நம்பி, இந்த மக்கள் இவங்களை நம்பி இன்னைக்கு நம்ம. அதனால என்ன பாடக்கூடிய கதை சீதா கல்யாணம். சரி, பாடக்கூடிய கதைகளில் கதை குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், மேளதாள குற்றம், மேளதாள குற்றங்கள், எந்த விதமான குற்றம் குறி இருக்கக்கூடாது. அடுத்து இன்னும் ஒரு ஊரு மறந்துடாத. என்னம்மா? வளையப்பூக்குளம். சரி, தொப்புள் கொடை உறவுபுறம் தான் இருக்குதான். அப்படி மறப்போமா நாங்க? மறக்க முடியாது. அடுத்து அந்த ஊருக்கும் போகணும். சரி,
அதான் அம்மா அப்படி அதான் வேணும். சிரிச்ச முகமா உங்க இருக்கு. வாய் புண்ணியா தாய் நல்லா இருக்கட்டும். தாய் சந்தன மாரியம்மனை பார்த்த மாதிரியே இருக்கு. இருக்காளே ஆமா, ஆமா. ஆத்தா உள்ள இருக்கா. பார்த்தேன், அப்படியே பார்த்தேன். எல்லா தாயும் ஏன்னா ஒரு அம்மன் இருக்காது. எந்தெந்த அக்கெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டேன். உலகத்துல மொத்தம் 1008 அம்மன் பெயர். கதைக்கு 8 பேர் வரணும். வரணுமில்ல. நாளைக்கு பாரு, நாளை கழிச்சு பாரு, ஆத்தா வாசல்ல தெய்வமே இங்கதான் குடிகொண்டு இருக்குமா. அப்படியே நம்ம அக்காட்ட கேட்டேன். சரி, அதனால என்ன முன் சொல்லக்கூடிய வார்த்தை பெண் சொன்னாலும் பெண் சொல்லக்கூடிய வார்த்தை முன் சொல்லிட்டாலும் இசையில் நாவல் என்ன யுவன் சங்கர் ராஜாவா, AR ரகுமானா, B சுசிலா அம்மாவா, ஆத்தாவுடைய புண்ணியத்துல நல்லபடியா எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், அப்படி நம்ம நிகழ்ச்சியும் நல்லா இருக்கணும். இப்படியா காலம் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆளு எப்படி இருக்காளோ தெரியல. ஆமா, அந்த வில்லு படிச்ச பொம்பளை கருப்பா சிவப்பான்னு தெரியாது. அது விடிய காலம் பேச மாட்டாங்கம்மா. வியாழக்கிழமை காலையில எங்க ஆச்சி மம்பட்டியும் ஒரு சட்டியும் தூக்கிட்டு போகும் குளத்து வேலைக்கு. போய் பேசுவோம். வில்லு படிச்ச பொம்பளை கருப்பா சிவப்பான்னு தெரியாது. சரி, பக்கத்துல இருந்த கொடை அடிச்ச போய் காம்சமா இருந்தானு தெரியாது. ஆனாலும் நல்லா இருந்துச்சு தாய். சரி, அது எல்லாம் யாரு கையில இருக்கு? அத்தா ஐயா கையில இருக்கு. ஐயா கையில இருக்கு. எங்க அண்ணன் உட்கார்ந்து வருவார் சேர் போட்டு. என்னையும் பாரு, என்னையும் பாரு, அவர் கையில இருக்கு. அதேதான். சரி, அதனால எந்த விதமான குற்றங்குறை இருந்தாலும் அப்படி தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி பச்சை மட்டை காய வச்சு அடிப்பியலோ. பிடிச்சிருக்கா? சரி, அடிச்சுக்கோங்க. சரி, எங்கள் 6 பேரை மன்னிக்க வேண்டும். சரி, ஏன்னா இந்த ஊருக்கும் புதுசு, இந்த கோயிலுக்கும் புதுசு. நம்ம அக்கா எல்லாரும் வந்த உடனே எனக்கு என்ன சந்தோஷம். அப்படி விளக்கு பூச்சியை பார்த்தேன். சாப்பிட்டு தூங்கி இருப்பாங்க நினைச்சியே. நம்ம அக்கா வந்திருக்காவல. இன்னைக்கு முத நாள் தானே. இப்ப யாரு கடை ஒரு வரம பிள்ளைகளுக்கு வீடு வாச கழுவுனது கண்ணை கட்டும். என்னம்மா இருக்கத்தானே செய்யும். வந்தே வாண்டாரே
தீரையோற்றி மாநகரம் விட்டு தண்டகாரணியம் சென்று சமுத்திரமணையாய் கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோரண்ட விருகரத்தால் ஏந்தி ஒரு கொடி கண்ணாராமா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி ஹரிராமரோட கரைகள் போன சரஸ்வரியே அருள்வோரிவா பெருமாளோட கதைகள் போட பெருமாளோட கதைகள் போட ஆய கலைமகளே அருள்வோரிவா பெருமாளோட கதைகள் பாடு ஐயா பெருமாளோட கதைகள் பாடு கலைமகளே ஆடாட்டிலே உடல் நாடு ஆவணர்கள் புகழோ நாடு ஓடை மலை பொழியோ நாடு குளிர்ந்த தென்றல் வீசோ நாடு ஆடிருந்து விளையாடோ விளையாடோ அயில் தோகை விரித்தாடோ மானிருந்தே விளையாடோ விளையாடோ மயில் தோகை விரித்தாடோ அங்க தேன்ற சங்கனி சோரியோ விஞ்சி விஞ்சி விளையோ நாடு வாட்சி வளரும் வளரும் நாடு மாடு கட்டி ஓரேடி மாளாறு சென்னெல்லென்று குதிரை கட்டி ஓரேடி அது சென்னெல்லென்று ஆணை கட்டி போரடிக்கும் ஓரடிக்கும் அழகு திரி நாடதிலே ஆனை கட்டி போரடிக்கும் ஓரடிக்கும் அழகு தேரே நாடதிலே ஆணை கட்டி ஓரடிக்கும் ஒரு எந்த நாடையா அழகு தேரு நாடு எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா அதுதான் ஈர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய நாடு எந்த நாடு எந்த நாடு 56 தேசத்திற்கு உகந்த நாடு சரி அந்த அயோத்தியமான நகரம் அயோத்தியமான நகரம் அல்லவா 56 தேசம்னா இப்ப சொன்னா எல்லா ஆட்களும் எந்திச்சு பேரப்படாது ஆமா ஆமா அதை சொல்ல முன்ன ஏற்கனவே ராமாயணம் சரி தாய் இந்த விடிய விடிய இதைத்தான் சொல்லி முடிப்பா அது- ரைட்டு அப்படின்னு அந்த காலத்துல சரி என்ன சொல்ல எங்க ஊர் செல்ல பிள்ளையார் குளத்துல சரி இந்நாள் வர ஆமா ஆமா பட்டாபிஷேகம் சரி சுட்டி யாருக்கு அவருக்கு தான் ஐயாக்கு பெருமாளுக்கு சரி என்ன நமக்கா சுட்டுவாங்க அப்படித்தான் நினைச்சேன் அத விடிய விடிய சரி ராமாயணத்தை ஆமா ஆமா பீடி சுத்துவங்க பீடி சுத்துவாங்களாம் சரி சும்மா இருக்கவங்க சும்மா இருந்து கேட்பாங்களாம் ஆமா ஆமா தாத்தா விடிய விடிய படிப்பாராம் சரி என்ன மைக்கெல்லாம் கிடையாது ஆமா மைக்கும் கிடையாது அது ஒரு பைத்தியார வைத்தியகார காலத்துல நைட்டு ஆரம்பிச்சு காலையில அதிகால சேவலுக்கு தண்டி படிச்சிருக்கேன் கரெக்ட் சேண்டால் நம்ம இப்ப அங்க எப்படி படிக்க 41 நாள் சரி பட்டாபிஷேகம் 41வது நாள் தான் ஆமா 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 அதனால என்ன 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 விடிய விடிய வில்லு கேட்டு என்ன படிச்சாங்களாம் விடுதிக்கு எடுத்து அப்படி ஏன்னா பாட்டி தூங்கி விட்டு வந்துருவா சீதைக்கு சித்தப்ப ராமனா எந்த முறை வந்துச்சு அதானே ரிலேஷன்ஷிப்பே தெரியல சரி பாத்தையா இதுதான் அப்படி ஏன்னா இந்த தூக்கங்கிறது ஆமா ஆமா எல்லாத்துக்கிட்டையும் உண்டு சரி அதனால எப்ப வரும் எப்ப போகும்னு சொல்ல முடியாது 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 ஆனாலும் அத்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றது ரொம்ப நல்லது சரி இல்ல உங்களை மாதிரி நம்மளும் ஆமா ஆமா கண்டிப்பா அதான் நாங்க என்ன பெரியதா நான் கொட்டாய் விட்டா அவங்களுக்கு வருது எல்லாத்துக்கும் வந்துருது வரும் சரி ஆனா வரக்கூடாது அப்படி
அத்தாளுடைய வாசல்ல சரி இதுக்கா கொடை கொடுக்கும் என்ன 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 அத சொல்லுங்க அப்படி அதனாலே என்ன என்ன ஐயா அதாவது என்ன 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 அயோத்தியமான நகரம் அதுதான் அயோத்தியமான நகரம் அல்லவா இளம்பாண்டியம் கொங்கு வங்காளம் ஆமா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சரி ஆனா போதும் ஆமா அதுதான் அயோத்தியமான நகரம் அம்மா அதிரதன் மகனாகிய சரி அதாவது யாரு 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 என்ன மனுஷன் தெரியுமா அவ அப்பா யாரு யாரம்மா தசரதர் சக்கரவர்த்தி ஆமா ஆமா நல்ல பேரா இருக்க ஆமா சரி இரு இன்னு இல்லு ஆமா ஆமா எல்லாம் உச்சரிக்கணும் சரி அதா அம்மா நல்லபடியா வச்சிருக்கா நல்லபடியா பாத்துக்கம்மா ஆமா சரி ஏதாவது ஒண்ணு வலிக்கிருச்சு ஆமா இந்த அவியல் இந்த இது வைக்கல என்னது பச்சை இடி சரி நாலகண்டா இருக்கும் என்னமோ இருந்தாலும் இருக்கும் அது அறிவுதான் வளரும் என்னம்மா அப்படி வழுக்கலாம் செய்யாது நாக்கு கொஞ்சம் வழுக்குமா அதானே சரி அக்கினிச்சிய அப்படி ஊர் ஊரா சாப்பிட்டு வரோம் ஆமா இன்னைக்கெல்லாம் இருக்க பார்த்தா அருமையா இருக்கு எனக்கு நல்ல பக்குவமா இருந்துச்சுமா முடிச்சிட்டு போய் கொஞ்சம் சாப்பிடுவேன் வச்சிருக்கு ஆமா சரி அதிரதன் மகனாகிய தசரதர் சக்கரவர்த்தி ஆண்டு வருகிறார் ஆண்டு வருகிறார் அல்லவா சக்கரவர்த்திங்கிற பட்டம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு ஆசை ஆமா ஆமா ஆனா எல்லோருக்கும் கிடைக்காத பட்டம் அல்லவா கிடைக்கவே கிடைக்காது ஆமா கலவணி பேருக்கு அந்த பட்டம் கிடைக்காது அதானே நியாயமா வாழ்வனுக்கும் கிடைக்காது அது உண்மைதான் சங்கடப்பட்டு வரக்கூடிய பட்டமா நல்லதுக்கு காலம் இது இல்ல அந்த பேரு நம்மளா வச்சுக்கிட்டா பெருமையா இருக்காது அது சரிதான் 4 பேரு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்தாதான் பெருமையா இருக்கும் அதுல சரி அதான் உண்மை நான் சொல்லிக்கிடலாம் எங்க வீட்டுல செல்வின் சக்கரவர்த்தின்னு சரி ஆனா நல்லா இருக்குமா ஆஹா. 4 சனங்க கூப்பிடணும்ல அது என்னைக்கு நடக்க அந்த என் பாரு நாளில கை வச்சுட்டாலே அண்ணன் என்ன சொல்லுதான் வேற லெவல்ல இருக்கானே அவ ஒண்ணு ஸ்டாண்டு போட்டா சரி அதனால அம்மா அந்த அயோத்தியமான நகரிலே அதிரதன் மகனாகிய தசரதர் சக்கரவர்த்தி ஆண்டு வருகிறார் ஆண்டு வருகிறார் அல்லவா 1-2 மனைவியா என்ன 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 அதாவது பரசுராமன் கோளுரமைக்காக 60,000 கல்யாணம் முடிச்சாராம் இங்க ஒண்ணு கட்டியே ஓத்திரியங்க 60,000 என்னமாச்சு அதாவது என்ன என்ன அவ்வளவு மனைவிமார்தான் சரி ஏன்னா என்ன என்ன இந்த தசரதரை கொல்லதுக்கு வர்றான் சரி எப்ப பார்த்தாலும் அருவாளோடு வெட்ட வாரான் அருவாளோடு வெட்ட வரக்கூடிய வேலையில சும்மா இருந்தா தான் வெட்டி போட்டு போயிருவானே சரி அதாவது மணப்புள்ளைய கிட்ட வச்சுக்கிட்டு பக்கத்துல ஒருத்திய வச்சு தாலியை கட்டணும்னு சொன்னா வெட்ட வரவனும் 60 கீழே போட்டு போங்கன அருவா நின்னுட்டு சரி இதனால ஒரு 60,000 மனைவி அப்ப ஒரு ஊரே வாடகை ஒண்ணு கட்டியே சொல்ல முடியல சரி இதுல எங்கடி கட்டுவான் ஆமா அடுத்து மனைவிமார்கள் 3 பெண்மணிகள் யாரு யாரெல்லாம் கல்யாணம் முடிக்கிறா கோசலை சரி கைகேசி சுமித்ரா தேவி என் தாய் சுமித்ரா தேவி 3 பெண்மணிகளை மணமுடித்தாரை மணமுடித்தார் அல்லவா அந்த அயோத்தியமான ஆண்டி நல்ல வாராரையா ஆராரையா வாராரையா சொத்தோடு செல்வ பாக்கியங்கள் எல்லாமே இருக்கு சரி ஆண்டவண்டா 60 பொருள் இருக்கு ஆண்டவண்டா 60 பொருள் இருக்கு தாயி யாருக்கு ஆமா ஆமா தசரதர் சக்கரவர்த்தி சரி அந்த ஐயா ஒரு வார்த்தை சொன்னா இந்த அம்மா கேட்கணும் ஆமா இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஐயா திருவார்த்தையா நினைச்சு கேட்கணும் விட்டு கொடுத்து வாழணும் சரி விட்டு கொடுத்து வாழறவங்களுக்கு கெட்டே போக மாட்டான் ஆமா ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள் அல்லவா கெட்டு போன நினைப்பாம்ல சரி ஒரு காலம் விட்டு கொடுக்க மனத்தான்மை இருக்க மனசே வர மாட்டேங்குது பாவி பயலுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறேன் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதை கடைபிடிச்சுன்னா எல்லாம் வந்துருமா ஆமா கண்டிப்பா பொறுமை மட்டும் தான் வேணும் வேண்டுப்பா சரி அப்ப பார்த்த உடனே ஆமையா அந்த அயோத்தியமான நன்னகரிலை ஆமா எல்லா செல்வங்களையும் கொடுத்த கடவுள் சரி தீராத கவலை ஒண்ணு இருக்கு தீராத கவலை பெருங்கவலை என்று சொன்னால் என்ன என்ன குறையம்மா இருக்கிறது எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் எத்தனை சொத்து சுகங்கள் இருந்தாலும் பிள்ளை செல்வம் ஆமா அம்மா வேணும்தானே குழந்தை செல்வம் இல்லாம தான் பாலகத்தின் வரத்தோம் இந்த பாரு என்ன 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 நாளைக்கு பாரு 4 என்ன மத்தியான குடம் பால் குடம் தீர்த்த குடம் வரும் பத்தியா நல்லா இருக்கியாம்மா எத்தனை பிள்ளை இருக்கு எத்தனை தாய் இருக்கு என்ன படிக்க நான் எத்தனை பெண் எத்தனை காலேஜ் போறானா அப்படி கேட்கத்தானே செய்வா இதுதான் சரி இதான் எங்களுக்கு அழகு அம்மா உங்களை மாதிரி ஆம்பளை ஆட்கள் வயக்காடு எத்தனை இருக்கு தோப்பு எத்தனை இருக்கு சரி இதத்தான் கேட்பாங்க எத்தனை கல்யாணம் முடிச்ச ஆமா இப்படித்தான் எங்களை மாதிரி ஆட்கள் கேட்கும் 7-8 கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லு சொல்ல வேண்டியது அதான வேற என்ன சொல்லி போட்டா கிடக்கு காசா பணமா அப்படி சொல்லுங்க அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில் அயோத்தியமான நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய தசரதர் மன்னரை அழைத்து அந்த அம்மா கோசலை கைகேசி சுமித்திரை என்ன சொல்லுகின்றாள் என் கனகாராஜ மன்னர்
ராஜமன்னா இத்தனை செல்வங்கள் கொடுத்த கடவுள் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கலையே, நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கவில்லையே மன்னா. அம்மா உனக்கு நான் புள்ள, சரி எனக்கு நீ புள்ள. ஆமா உனக்கு ஆண் குழந்தை மேல ஆசை வந்துச்சுன்னா ஆமா என்ன தூக்கி வச்சுக்கோ இடுப்புல, அண்ணனை தூக்கி வச்சுக்கோ. எனக்கு லேடிஸ் மேல ஆசை வந்துச்சுன்னா சத்தியால தூக்கி வச்சுக்கோ. சரி தங்கச்சி. ஆமா நாம் இருவர் நமக்கு இன்னொரு அதானே. சரி இருந்தாலும் என்ன 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 ஊரார் மரிப்பாருக்கு தக்கடி ஒரு புள்ள வேணும் தானே. கண்டிப்பாக ஒரு குழந்தை வேண்டும் அல்லவா மன்னா. அதாவது என்ன 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 ஆண்டவனாகிய சிவபெருமான் சரி எல்லாத்துக்கும் எல்லாம் அள்ளி கொடுக்காரு. ஆமா ஆமா ஆனா 24 மணி நேரம் சந்தோஷத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். கொடுக்கவில்லை அல்லவா. கொடுக்க யாராவது ஒரு ஆளு கிடையாது இல்ல நாளைக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியுமா இந்த உலகத்துல? முடியாது முடியாது முடியாது. ஆத்தாளு அம்மி எதுக்கு கும்பிடுதோம்? சரி நல்லபடியா இருக்கணும் தாயே. மேக்கோடி இருக்கான பெருமாள் அம்மா நாசம் பண்ணா போகணும். சரி களக்கோடி இருக்கல வேலைம்மா கட்டம் பண்ணா போகணும். அப்படி சொல்லக்கூடாது. ஐயா பெருமாள் வாங்கல தான் இருக்கு. அவரை வச்சு நம்ம நல்லா இருக்கு அப்படி சொல்லணும். அப்படித்தான் சொல்லணும். சரி அதான் நல்லது. சரி ஆனால் இப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில அந்த கோசலையாள் கைகேசி சரி சுமித்திரை அப்படி பிள்ளை இல்லைன்னு சொல்லி இருக்கும் போது குழந்தை இல்லை என்று சொல்லக்கூடிய வேலையில ஆண்டவனுடைய அருள் இருந்தால் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். ஈசனுடைய அருள் இருந்தால் நமக்கு எப்படியாவது குழந்தை பிறக்கும் அல்லவா. கவலையை விடு கண்ணீரத்தோட சரி கட்டாயம் கிடைக்கும். ஆமா கிடைக்கும் அம்மா. நம்பிக்கை என்னைக்கும் கைவிடப்படாது. சரி ஆத்தாள கும்பிட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்க கூடாதம்மா. கூடாது. இந்த வருஷம் இப்படி இருக்குமா? ஆமா அடுத்த வருஷம் பேருவோம் நினைக்கணும். எங்க கொஞ்சம் மேல இடத்துக்கு. ஓ சரி சரி. அதனால ஆமம்மா நல்லது நினைச்சோம்னா நமக்கு நல்லதுதான். சரி அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில அப்ப ஒரு நாளே ஹரிணமாரி யாரையும் தான் தானே வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு. தசரதா சுவாமி ஏப்பா ஒரு மாடியா இருக்க, ஒரு வடியா இருக்கு, அவளை சொல்ல முடியுமா? அதாவது என்ன 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 குரு இல்லாத சிஷியன் இல்ல. சரி அப்ப யாரா இருந்தாலும் குரு இருக்கணும். ஆமா எந்த தொழிலா இருந்தாலும் சரி அந்த குரு இருந்துச்சுன்னு சொன்னாதான் நல்லபடியா இருக்கும்மா. சரி ஆமா குரு இல்லாத சிஷியன் இந்த உலகத்துல இருந்தோம்னு சொன்னா வசிஷ்டர், ஆமா விஸ்வாமுத்திரர், சரி கலைக்கோட்டு மகரிஷி. கலைக்கோட்டு மகரிஷி இவங்க 3 பேரும் என்ன சொன்னாலும் தசரதர் தட்டாம கேட்பார். சரி தசரதா என்ன சுவாமி பிள்ளைகளன்னு வருத்தப்படுதியா? ஆமா சுவாமி கட்டாயம் உனக்கு பிள்ளை உண்டு. சரி என்னத்த சொல்ல, இத்தனை வயசாச்சு, சரி ஒரு பிள்ளைய பூச்சி இல்ல புழு இல்ல. பூச்சி இல்ல புழு இல்லையா பாதகத்துக்கு? ஆமா சரி வருத்தப்படத்தானே செய்வா. ஆமா வருத்தப்படத்தானே செய்கிறா. அழாத ஐயா, அம்மா தாய் உனக்கு கட்டாயம் பிள்ளை உண்டு. எனக்கா? ஆமா சரி அதாவது என்ன 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 எதா இருந்தாலும் ஒரு அளவு வேணும். சரி தானமா இருந்தாலும் சரிதான். ஆமா ஆமா தனக்கு போகத்தான் தானம். ஓ தனக்கு போகதான் தானமும் தர்மம்னு சொல்லிருக்காங்க பெரியவங்க. ஆமா அதுக்காண்டி அவ சாப்பிடாம அடுத்த ஆள் கொடுப்பாளா? அதெல்லாம் முடியாது. அது எப்படி கொடுப்பா? வயிறை பட்னி போட்டு அடுத்தவங்க வயிறை நிறைய வைக்க முடியும் சொல்லுவாங்க. சரி உன் வயிறு நிறைஞ்சா என் வயிறு நிறைஞ்ச மாதிரி. வாய் சொல்லுமா அது? அதெல்லாம் நிறைய இருந்து வராது, இங்க உதடு மட்டும் தான் சொல்லும். அப்படி சொல்லப்படா. வயிறு நிறைஞ்சா வயிறு நிறைஞ்சிருந்தாய். தசரதா நீ சாப்பிடு, நல்லா சாப்பிடு. உனக்கு பிள்ளை செல்வம் தானே வேண்டும். ஆமா சுவாமி. நீ தர்மத்திற்கு சரி ஒரு அளவே இல்லாம தர்மத்தை செஞ்சுட்ட. தர்மம்னா தர்மம் அப்பேற்பட்ட தர்மம் செய்த நிதானமே கிடையாது. பூச்சி எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத மனுஷன் இல்லவா நீ? எறும்பா இருந்தாலும் மிதிக்க மாட்டாரு. ஆமா மிதிக்க மாட்டாரு. இவ சுருட்டப்படி போட்டு கொள்ளுதான். பாதகத்து கை வச்ச இடம்ல அப்படிதான் பச்சைப்பொடி போடுதான். சரி என்ன செய்ய? ஆமா ஆமா. தசரதா என்ன சுவாமி உனக்கு பிள்ளை செல்வம் வேணுமே, ஆனால் என்ன செய்ய வேண்டும்? தர்மம் செய்த கையாலே அதர்மம் செய்ய வேண்டும். அதர்மம் செய்ய வேண்டும் சுவாமி. என்ன இந்த அயோத்திமான் என்னோடு அழிந்தாலும் பரவாயில்லை, சரி தர்மம் செய்த கையாலே அதர்மம் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன் அல்லவாக. தசரதா சுவாமி பிள்ளை செல்வம் வேணும் தானே? கண்டிப்பாக வேணும் ஐயா. அப்ப நான் சொல்றதை நீ கேளு. சரி 1000 மறையானை ஒரு அம்பால் கொல்ல வேண்டும். சரி அப்படி கொன்னால் ஆமா கட்டாயம் உனக்கு பிள்ளை செல்வம் உண்டு. கண்டிப்பாக உனக்கு குழந்தை செல்வம் உண்டல்லவா? எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டேன். ஆமா 1000 மத யானைகளை கொல்ல சொல்லிருக்கீல. என்ன செய்ய? சரி காரியம் கழியணுமே. ஆமா ஆமா புள்ளலாம் வேணும். சரி மனசு அப்படியே ஒரு மனசாக்குதார். ஆமா ஆமா கல்லாக்கிட்டாரு. சரி
சரி இருக்கட்டும், என்ன நடக்குன்னு பாப்போம். என்ன செய்கிறாரப்பா அப்படின்னு சொன்ன உடனே அம்மா அப்ப இந்த தெய்வேந்திரம் பூங்காவிற்கு வருகிறார். பூங்காவனத்திற்கே வருகிறார் அல்லவா? ஆமா, அம்பரா கூட்டுக்குள்ள அள்ளி சரி பானத்தை சரி மாதிரியா வச்சிருக்காரு. ஆமா, சரிவாரியா தோர்த்து வச்சு, ஏன்னா 1 2 இல்ல யானை, 1000 மத யானைகளை கொல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப தெய்வேந்திரம் பூங்காவில இன்னைக்கு எப்படி வர்றாரு? எப்படி அம்மா வருகிறாரு? அங்க ராழான நாளையிலே எல்லாரும் அறியலமாயிலே சாமம் போலே சாமம் போலே நேரத்திலே மாறி சாமம் போலே சாமம் போலே சதி சாம நேரத்திலே தெய்வேந்திரம் பூங்காவில பக்தர் கோடிகளுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். அருள்மிகு பெரிய அம்மா முத்தாரம்மன் திருக்கோவிலிற்கு நேமத பொருள் எதுவும் இருந்துன்னு சொன்னா உடனடியாக கோயிலுக்கு கொண்டு வருமாறு விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நேமத பொருள் இருந்ததுன்னு சொன்னா உடனடியாக கோயிலுக்கு கொண்டு வருமாறு விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனால ஆமா, இந்த அயோத்தியில இருந்து சரி தெய்வேந்திரம் பூங்காவிற்கு, ஆமா பூங்காவனத்திற்கு நெஞ்சி போட்ட நெஞ்சருக்கும் சமயம் ஆமா மனைவிமார்களிடம் சொல்லவில்லை. சரி அயோத்தி மன்னன் அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி சரி நல்லா காத்தடிச்சாலும் ஆமா இளையாசையாத நேரத்துல வர்றாரு. இப்போ இளையாசை மாட்டிக்கு யானைகளுக்கு என்ன என்ன இருட்டுக்குள்ளத்தான் தண்ணி குடிச்சு பழக்கம். சரி நம்மளே இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவு தண்ணி குடிக்கும். ஆமா ஆமா, அப்ப அதுகளுக்கு எப்படி தாகம் இருக்கும்? சரி புல் பூண்டு பக்கத்துல தெய்வேந்திரம் பூங்கா இருக்கு. அந்த பூங்காவனத்திலே அப்படியே தண்ணி குடிக்கணும்னு ஒண்ணு ஒண்ணா வருது. ஆமா ஆமா, ஒரு யானைக்கு ஒரு யானை சரி டச் பண்ணல. ஆமா, டச் பண்ணாம வருதுமா. அன்னைக்கு கோயில்ல பிரசாதம் கொடுப்பாங்க. வருஷம் என்ன நம்ம கேப்பா, நம்ம எல்லாம் யாரு கை அங்க போ அதானே. நானும் அப்படி கிடையாமா, என் பிள்ளைகளுக்கு சொல்லி இப்படி நீட்டிடுவேன். சரி ஆமா, இன்னும் கல்யாணம் முடியல. சரி வாங்கி வச்சுக்கிடுவேன். முடிச்ச பிறகு வாங்கி வீட்டுல போய் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல. ஆமா சரி, இப்ப நாளைக்கு வாங்கிட்டு போயேன். நாளைக்கு கொடுத்தாங்கன்னா பாருங்க, அதெல்லாம் எப்போதும் உண்டு. துண்டை போட்டுருவேன். இல்லங்கிற வார்த்தை வரவே செய்யாது. சரி பத்தே ஆட்களை வந்த உடனே கவனிச்சோமே. சரி, அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில இந்த யானைகள் தண்ணீர் குடிக்குது. சரி, அப்பா அம்பரா கூட்டுக்குள்ள வச்சிருக்காரே பாடம், சரி அப்படியே ஒண்ணு ஒண்ணா போடுறாரு. சரி, அப்படி போடும்போது இன்னைக்கும் செல்லவன் குறி வச்சா தப்பிரும். ஆனா இவரு குறி வச்சா ஒரு நாளும் தப்பாது. சரி, அப்ப யானைகள் எப்படி இருக்கிறது? எப்படி அம்மா இருக்கிறது? மட்டும் மடிந்தோரையா பாரு பெரிய யானைகளோ செந்தீரல்லே மடிந்துதையா மடிந்துதையா வளோகோ சேர்ந்துதையா மடிந்துதையா மடிந்துரையா நேரம் எப்ப விடியோடு இருக்காரு. ஆமா, என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன்னா அவருக்கு கண்ணுல தூக்கமே கிடையாது. தூக்கமே கிடையாதுன்னு சொன்னது ஏன்னா 1000 யானைகளை கொல்ல சொல்லி இருக்கிறாங்க குரு. நம்ம 1000 கொண்டோமா, 1000க்கு குறைய கொண்டோமா, 1000க்கு கம்மியா கொண்டோமா தெரியல. ஆமா, தெரியவில்லை அல்லவா, தெரியவில்லை அல்லவா. உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும். சரி, தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனை உண்டு தானே. சரி, அப்ப எத்தனை யானை கொண்டு இருக்கும்போது விடிய விடிய கண்ணுல ஒத்த உறக்கம் கிடையாது. ஒரே பயம். ஏன்னா 1000 யானைக்கு ஒரு யானை குறையா இருந்துன்னு சொன்னாலும் அதானே ஒரு குழந்தைக்கு குறையாயிரும்ல. கண்டிப்பாக. அதனால என்ன செய்கின்றாரம்மா? தசரத சக்கரவர்த்தி நேரமோ விடிந்தது. விடுகிறதல்லவா அவருடைய சத்தத்திலே அயோத்தி கொண்டான் கடந்து தசரதரோ வந்திராம் பூங்காவிற்கு யானைகளை வார்த்தாரையா யானைகளை வார்த்த போது யானைகளை வார்த்த போது
3 4ன்னு எண்ணுதாரு. 1 2 3 4 5 6 7 8 ஏப்பா அழகா இருக்குல்ல? இவன் பின்னால இருக்கு அப்படி அதான் வேணும். அப்படியே எண்ணி பாக்காருமா. ஏன்னா அவர் நடு மத்தியில இருந்து சுத்தி எண்ணி பாக்காரு. சரி, கிட்டத்தட்ட எத்தனை யானைகளை கொண்டு இருக்கிறாரு? அதாவது என்ன என்ன 999 யானை. அப்பா 999 யானை கொண்டாச்சு. ஆமா, 18 யானை கொண்டோம்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்குமா? இல்லையே. என்ன 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 ஒன்னே ஒண்ணு. ஓ 999 யானை கொண்டோம். நானே பள்ளிக்கூடம் போல. சரி, என்கிட்ட போய் கேட்கான். அம்மா அப்போ ஒரே ஒரு யானை குறை இருக்கு. சரி, ஒரு யானை குறை இருந்தால் குறை இருந்ததுன்னு சொன்னா ஒரு குழந்தை குறை இருக்குமோ என்று நமக்கு ஒரு குழந்தை குறை இருக்கும் அல்லவா? அந்த 999 யானைகளையும் நல்லடக்கம் செய்தார். சரி, செய்துவிட்டு அதுக்கு என்னென்ன கடமைகள் முடிக்கணுமோ ஆமா அவ்வளவு பீமகிரிகளை முடித்தார். அப்படி அப்ப இன்னும் ஒரு யானை எப்ப வரும்? ஆமா ஆமா எப்போ வரும் என்று தெய்வந்திரம் பூங்காவில தெய்வந்திரன் பூங்காவனம் அதிலே பரண் போட்டு ஒளிகட்டி காத்து வருகிறார் தசரதர் சக்கரவர்த்தி. ஒரே ஒரு யானைக்காக காத்து கொண்டிருக்கிறாரம்மா. அவர் அங்கே காத்து இருக்கும் போது காத்து இருக்கக்கூடிய வேளையில ஏன்னா யானை எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாத்துக்கிட்டு இருக்கணும். இந்த மனைவிமார்கள் 3 பேர்களும் குழந்தை இல்லைன்னு வருத்தத்தோடு இருக்கா. சரி, இருடி. ஆமா, ஏட்டி ஏன் கவலைப்படுத? அப்படியே கொஞ்ச நேரம் இருமா. நம்மளுக்கு கட்டாயம் உண்டு. ஆனது ஆகி போச்சு. அதான் ஒரு 5 நிமிஷம். சரி, 3 பேரும் ஆமா ஆமா இருந்தாலும் மனைவிமார்கள் 3 பேரும் ஒற்றுமையா இருக்கா பத்தியா? இருக்கணும்னா இப்போ ஒத்த அம்மா ஒரு பொட்ட பிள்ளை. சரி, ரெண்டும் கீரியும் பாம்மா சண்டையாத்தான் இருக்கு. கீரியும் பாம்புமா இருக்கு. இவ பாத்திரத்தை கேளுப்பா, அவ கண்ணை மூடிக்கிட்டு இப்பதான் தூங்குதேம்மா. வீடு தூர்த்தாய். ஆஹா, பெருக்குமாரு. அதாவது உறங்குதவள நம்பிடலாம். இந்த உறங்குத மாதிரி நடிக்கும். அவன் எந்திரிச்சா என்ன அவன் அம்மா வேலை எல்லாம் சொல்லுதா? அதான் எந்திரிச்சா பாத்திரம் தாய்ங்க, சோப் போடுங்க, தாய் வீட தூருங்க, இப்படித்தான் கடைக்கு போ டீயை வாங்கிட்டு வா. அம்மாக்கு முடியல. அம்மாக்கு பாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனோம். சரி, பாப்பா தண்ணி அடைய. சரி, சும்மா இரேம்மா, வேலை எவாத என்னைக்குமா வருவேன்னா? சரி, நான் 4-5 நாள் கழிச்சு வருவேங்க. அப்பா ஐயா முருகா நீ எங்க இருந்தோ பாக்கப்பானு சாரி டச் செல்லு நோண்ட முடியல, பொம்மை டிவி பார்க்க முடியல, ஸ்ட்ரிக்ட்டா இருக்குல்ல வீட்ல, அப்படித்தான் பண்ணுது. சரி, அதனால ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்படி அப்ப இந்த ஐயா சொன்ன உடனே ஆமையா ஒரு யானை எப்போ வரும் என்று ஒளிகட்டி இருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்க அது பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அது என்ன ஊரு தெரியுமா? எந்த ஊரம்மா? அதாவது என்ன கிஷ்கிந்தாபுரி. என்ன அந்த பேரை ஒருக்க சொல்லுங்களேன். கிஷ்கிந்தாபுரி. இவ்வளவு நேரம் ஏதோ சொன்னீங்களே. சரி, அயோத்தியமா சரி வாயிலே நுணையில அதானே இப்ப சொன்னீங்க பாருங்க. கிஷ்கிந்தாபுரின்னு அவ்வளவு அழகா இருக்கு. முத்தம்னா நல்லா இல்ல, கிஸ்னா நல்லா இருக்கு. லவ் கேட்கும் போதே இனிமையா இருக்கு. அத சொல்லும்லாம் நனையுது. நனையும். சரி, வந்துகிட்டு இருக்கு. அதனால வேற வேலை நனையுதுமா. சரி, கிஷ்கிந்தாபுரி. கிஷ்கிந்தாபுரி வட்டணத்திலே ஒரு சின்ன கிராமம். என்ன கிராமம்? யார் யாரையே ஆண்டு வருகிறார்? யாரம்மா ஆண்டு வருகிறார்? 5 கண்ணே மாமுனியா மாமோனியா மாமுனியா ஜனயா தேவியே தேவியோமா 5 கண்ணே மாமுனியா மாமுனியா மாமுனியோ அஞ்சனா தேவியோமா தேவியோமா இடையோடாரம் போலே ஆரே போலே நம்மளாரே போலே விருப்பமோட ஆண்டு வாரார் ஆண்டு வாரா விருப்பமோட ஆண்டு வாரார் ஆண்டு வாரா நாரும் போல யாரு போலே விருப்பமோட ஆண்டு வாரார் ஆண்டு வாரார் மைக்கும் ஸ்டாண்டும் போல மைக்கும் நல்ல ஸ்டாண்டும் போல அப்படியே நாருத்தங்கா ஊறுகா சரி. பழைய சோறு அடிக்கிற வெயிலுக்கு அதான் நல்லா இருக்கு. இது எக்ஸாம்பிள் உதாரணம் நல்லா இருக்கம்மா. அழகா இருக்கா? நம்ம பழைய சோறுக்கும் நார்த்தங்க ஊருக்கும் அவ்வளவுதாமா இருக்கும். அதானே. சரி, அண்டலும் பேடையுமாக அண்டலும் பேடையுமாக கணவன் மனைவிங்கிற உறவு சும்மா வந்ததா? கிடையாது அல்லவா? ஆயிரங்காலத்து பயிர். இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா இந்த அக்கா விட்டு போகணும். கேட்கணும். இந்த ஐயா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருல, நம்ம வீட்டுக்காரர் தானே. புருஷனும் பொண்டாட்டியும்னு சொன்னா இதயமும் துடிப்புமாக இருக்கணும் தானே. பாம்பும் கீரியுமா இருக்க கூடாது. அப்படித்தான் மூஞ்ச தூக்குது. இவர் வந்தோடனே அவன் மூஞ்ச தூக்குது. அப்படித்தான் இருக்கக்கூடாது. இருந்தா நல்லா இருக்காதுல்ல. விட்டு கொடுத்து வாழணும். சரி பொறுமையா சொல்லி போவோம். சரி சொல்லிட்டாரு. காசா பணமா? நம்ம மன்னன் சொல்லுக்கு மறு சொல்லு கிடையாதுன்னு இவ சொல்லணும். ஆமா மங்கை சொல்லுக்கு மறு சொல்லு கிடையாதுன்னு அவர் சொல்லணும். கிஷ்கிந்தாபுரி பட்டணத்தில் அந்தகன் மாமுனியுடைய மனைவி அஞ்சனா தேவி. தாயே அஞ்சனா தேவி. அவருக்கு கண்ணு 5 கிடையாது. சரி,
அதாவது பேரு அந்துகண்ணு மாமுனி. பேரு தான் அந்துகண்ணு மாமுனிவர். ஆமா. சரி. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேளையில் எல்லா செல்வங்களும் இருக்கு, இவருக்கு ஒரு பிள்ளை இல்ல. ஓ, குழந்தை செல்வமானது இல்லை அல்லவா? அந்த காலத்துல எந்த கரை எடுத்தாலும் பிள்ளைக்கு தட்டுப்பாடு. இப்ப குடும்ப கட்டுப்பாடு. என்ன செய்ய கட்டுப்பாடு பண்ணியும் அத்தை மறுபடியும் மாசமா இருக்கா. அவளுக்கு அடிச்சிருக்கு யோகம். அதானே. சரி, அடிச்சிட்டு போட்டுமே. இருக்க லக்கி ஏமா கிடைக்கும் போது ஏமா முடி இருக்கும் போது நல்லா தூக்கி போட்டுக்கணும், பூ வலி வச்சுக்கணுமா. இல்லதா ஒட்டு முடி. முடி இல்லன்னா என்ன செய்ய, ஒட்டு முடி தானே வைக்க முடியும். அதேதான். இருக்கும் போது கூட ஒரு 5 6 7 17 பத்து பிள்ளை பெத்துக்கிட வேண்டியதுதான். இப்பம்லாம் பெத்துக்கிட முடியாது. சரி, என்ன வேலை தெரியுமா? என்னது? தங்கம். ஓ, தங்கத்தை சொல்லுதீங்க. நம்ம அண்ணாச்சிக்கு பிள்ளை பிறந்திருக்கு. 17 ஆம்பளை பிள்ளை பெத்துட்டா பிரச்சனை இல்ல. அதானே. நம்ம ஒரு பள்ளிக்கூடம் வச்சிரலாம். அந்த பிள்ளை ஒரு வேலையும் செய்ய மாட்டான். சரி, என் மவளையாவது நடிச்சு வேலை பார்க்க சொல்லலாம். சரி, அவன் போயமாங்க அப்படியே சொல்லி மலிப்பிருந்தான் பேரவு. சரி, அதனால இவர்களுக்கு ஒரே ஒரு கோரை. சரி, பிள்ளை இல்ல, ஒரு குழந்தை செல்வமானது இல்லை அல்லவா? அப்ப எழுதா குறைக்கு எழுதா தீருமா? தீராதல்லவா? கோட்டையிலே பெண் பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறுமா? மாறாதம்மா, மாறாதம்மா. அன்னைக்கு எழுதிய எழுத்தை யாராலும் அழிச்சு எழுத முடியுமா? முடியாதல்லவா, முடியாதல்லவா. தலையெழுத்து இப்படிதான்னா ஒரு மொட்டை அடிச்சுக்கலாம். அன்னைக்கே ஆத்தா எழுதி வச்சிருக்கா. அதான் நம்ம இங்க வரணும். சரி, எங்க முன்னால எங்க அக்கா எங்க தங்கச்சி எல்லாம் உட்கார்ந்து பார்க்கணும்னு அன்னைக்கே ஆத்தா எழுதி வச்சிருக்காமா. அதனாலதானே வந்திருக்கோம். அதனால ஆண்டவ எழுதுல எழுத்த யாராலையும் மாத்த முடியாது. ஒரு ஆளாலே முடியாது. முடியாதுல்ல. நம்ம கையில என்ன இருக்கு? ஆமா, ஆமா. அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில் ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? என்னம்மா சொல்லுகின்றாள்? ஆண்டவன் பகவானை நோக்கி அல்லும் பகலும் 60 நாளிகை. அப்படி உன் உறக்கமில்லை. உறக்கம் அது இல்லாமல் ஆகாரம் இல்லை. கிடையாதல்லவா? அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாகவே புசித்து சரி தவம் இருக்கிறார்கள். அப்படி தவம் இருக்கும் போது அங்க அரணை நல்ல அரணை என்று அருந்தவசு செய்துவாரா. அரணை நல்ல அரணை என்று அருந்தவசு செய்துவாரா. சிவனை நல்ல சிவனை என்று சிவதவமும் செய்துவாரா. சிவனை நல்ல சிவனை என்று சிவதவமும் செய்துவாரா. வானை நோக்கி எல்லோ, வானை நோக்கி எல்லோ செய்யக்கூடிய தவம். சரி, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அல்லவா? நகரும் தானே. சரி, இவ எப்படி தவம் செஞ்சா தெரியுமா? இவ்வளவு நேரம் செய்தாலே தவம். இப்ப செய்தல தவம். அவளுக்கு இருக்க முடியலமா தவம். ஆமா, வேத்து கொட்டுதே. சரி, பகவான் எப்பமா வருவாரு? நீங்கள் காத்து விழுந்தா கண்ணா சந்திருவீல்ல? சரி, அதுக்கு தான். அதுக்கு வேற. சரி, அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவன் சிவபெருமான் பார்த்து இந்த அம்மாளுடைய செய்த தவத்தை எறிந்து ஒரு தெற்ப புல்லை எடுத்தார். சரி, புல்லை எடுத்து மோதிரம் கணையாளியாக உண்டு பண்ணினார். ஆமா, கணையாளியாக உண்டு பண்ணி அவ செய்யக்கூடிய தவத்திலே போட்டார். சரி, அப்படி போட்ட உடனே இந்த அம்மா அஞ்சனா தேவி எடுத்து பார்த்தார். சரி, கணையாளியை எடுத்து மாட்டினார். எடுத்து மாட்டுகின்ற வேளையில் அன்றைய முதல் குள்ளி மறந்தாள், குள்ளி மறந்தாள், மறந்தாள். அருங்கிளியால் கர்ப்பமானாள், நம்ம தவ இருந்தது இப்பதாமா பழிச்சிருக்கு. சரி, அப்படின்னு நான் சொல்லலாமா? அஞ்சனா தேவியானவள் சொல்லுதா, நம்மளோ ஒரு குழந்தை வருது, குழந்தைக்காக தவ இருந்தோம். ஆண்டவன் முன்னத்துல இப்ப மாசமா இருக்கோமா? அதானே வேணும். வயிறு வயிறு உடைச்சிட்டு போகுது. நல்லா இருக்கியா? அவன் மாசமா இருக்காங்க, சாப்பிட்ட சாப்பாடு உடைச்சிட்டு போகுமா? அத சொல்லு. 3 ரவுண்ட் அங்க அடிச்சிருக்கு. சரி, அவன் பார்த்தா அவரு வாரமாச்சு 10வது மாசத்துல கொட்டிக்கிட்டாயா திருவையாற்றில் கோதையாவன் தான் பிறந்தான். இந்த
சந்திர சந்திர உதயம் போல வெற்றடித்தாள் ஆண் குழந்தை சத்தத்தோடு சத்தத்தோடு ஆண் குழந்தை பிறந்துதையா சத்தத்தோடு குவா குவா சத்தத்தோடு ஒரு ஆண் குழந்தை பிறந்துதையா ஜான் பிள்ளையா இருந்தார் ஆண் பிள்ளையாச்சு ஆண் பிள்ளையாச்சே சந்தோஷம் அப்பா எவ்வளவு வருஷமா தவ இருந்தோம் ஆத்துக்கு வடக்கு அள்ளிட்டு போதுமா சந்தோஷம் அதானே ஏன்னா ஆண் குழந்தைலாம் பிறந்திருக்கு இன்னைக்கு தானே கிடைச்சிருக்கு நம்ம தன்னோட வம்சத்தை வளர்க்க ஆண் குழந்தைலாம் பிறந்திருக்கு அதுதான் நமக்கு பின்னால பேர் சொல்வதற்கு ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு ஆமா அப்பா பிறந்த பிள்ளையை அழகுடனே வளர்த்து வந்தாள் அழகுடனே வளர்த்து வருகிறாள் அல்லவா தாய் அஞ்சனா பால் விட்டு நீராட்டி வெந்நீர் கொண்டு முகங்கழுகி 12 முகம் கழுவி 16வது நாள் பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும் பேர் கொடுக்கமா என்னையா பெயர் கொடுத்தா தெரியுமா என்னமா கொடுக்கின்றாள் சிவனாரியே பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை சிவன் கைலாசோ ஒரு பயரா ஒரு பயரா சிவனாரியே பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை கைலாசோ ஒரு பயரா ஒரு பயரா குருவாரியே பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை உத்திரனா ஒரு பயரா ஒரு பயரா குருவரியே பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை ஒரு புத்திர ஒரு பயரா ஒரு பயரா இவ அப்பா பெரிய ஒரு குரு சரி அதனால குருவுக்கு பிறந்ததினால் குருபுத்திரன் குருபுத்திரன் என்றும் சிவனறிய பிறந்த பிள்ளை சிவ கைலாசம் ஒரு பெயர் அழகா இருக்க அப்படி பெயர் கொடுத்து சரி அழகுடனே வளர்த்து வந்தார் வளர்த்து வருகிறார் அல்லவா அப்படி இருக்கும்போது ஆமா பிள்ளைக்கு 3 வயசாச்சு ஆமம்மா முடியிறக்கி காது குத்தி காதில் ஒரு கிடக்க விட்டு அவனுக்கு காதிலே ஒரு கிடக்க நிட்டு பெயரை வச்சாச்சு புள்ள படியார படிப்பு இல்லை பாராத வித்தைகள் இல்லை இத்தனையும் படித்திருக்கும் போது அம்மா ஒத்தைக்கு ஒரு பையன் சரி பெத்தவா என்ன நினைப்பா அவன் என்ன நினைப்பா அவளையே போட்டு தாங்குன்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு வீடு நம்ம கண்ணு காலும் கதியா இருக்கும்போது மருமக வருவாள்ல நம்ம வேலையை மாத்துவா அப்படி நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிய அதான் ஒருத்தையும் செய்ய மாட்டான் மர்மா வந்து பிட்டியை நினைச்சிட்டு மாமி அதான் இப்ப இந்த வீட்டுக்கு நீதான சொந்தக்காரி வேலையை பாரு அதான் எனக்கு முன்ன வந்தவன் நீதான உன் புருஷனுக்கு வாக்கப்பட்டு கரெக்ட் வேலையை பாரு இப்படி சொன்னா சண்டை வந்துருது அப்படிலாம் கேட்கா அதனால அம்மா சிவ கைலாசத்திற்கு சரி அந்த காலத்துல ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னா 7 ஜோடி செருப்பு தேயுமா 7 ஜோடி செருப்பா ஆமா என்ன காரணம் இந்த பண பத்தல் இருக்குல்ல சரி. அதுல செருப்பு செய்வாவே எங்க தாத்தா ஓ அதுல செருப்பு செஞ்சு போட்டு 7 ஜோடி செருப்பு செஞ்சு இருக்குமா இப்ப 400 ஏன்னா ரூபாய் ஒரு கொடுத்தா. பெண்ணை பார்க்கணும்னு சொன்னா சரி இங்க இருந்து பக்கத்துல எங்க சொரண்ட வர போனாலும் நடந்தே போயிருக்காங்க நடந்தா ஆமா நடந்தே போயிருக்காங்க இப்ப நடந்தா நான் அன்னதானம் சாப்பிட வர மாட்டேனே என்ன செய்ய கோயில கொண்டு விடுதியாடா அப்படிதான் கேக்கு அப்படிதான் அந்த காலத்துல ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா நடந்து போய் சென்று கல்யாணம் முடிச்சிருக்காங்கம்மா என்ன செய்ய ஆமா ஊரா போவாங்க பைத்தியார காலம் பொண்ணு இருக்குன்னு இங்கதான் இருக்குன்னு தெரியாது சரி அந்த ஊர்ல போய் கேட்பாங்க இங்க யாரும் பொண்ணு இருக்கா என்னையாது சரி சரி இது நம்ம வயசுக்கு ஏத்த ஒரு பொண்ணு இருக்கா அதானே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்னு அவங்க போய் தான் கேட்பாங்க அந்த காலத்துல 40 வயசுல கல்யாணம் அண்ணாச்சி இளவட்டக்கல்ல தூக்குனதான் கல்யாணம் 40 வயசுல எங்கம்மா அவர் உடம்பே ஒரு தூக்கி நடக்க சங்கடமா இருக்கு இந்த காலத்துல இப்ப அப்படி சொன்னா 40 வயசுல நம்மள கூட்டு போறதுக்கு ஒரு கம்பு தேவைப்படுது ஒத்த மாப்பிள்ளைங்க கல்யாணம் முடியாது அவன் என்னைக்கு இளவட்டக்கல்ல தூக்க ஏம்மா ஆ, இப்ப வெறும் 18 வயசுல நரைச்ச முடி வந்துருதுமா அது உண்மை அங்க நான் 18 வயசு 20 வயசு தாண்டமுனே 14 வயசு தான் ஓ 14 வயசுல என் மவனுக்கே நரைச்சிடுது அப்படி போச்சா என்ன செய்ய என்ன செய்ய சேம்பு டெய்லி போடுதான் 40 வயசு வரை 30 வயசு வரை தாக்கு பிடிக்குமா நரைச்ச முடியா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் உடம்பாதி இளமையா இருக்க மாதிரி காமிக்கும் அதத்தான் இப்ப பிளாக் ரோஸ் நீங்க அடிச்சிருக்காங்க சொல்லுற மாதிரி 40 வயசுக்கு போனுச்சுன்னு நினைச்சுக்கங்களேன் சரி முடியும் வெல்ல தாடியும் வெல்ல மீசையும் வெல்ல தோடு பூரம் சுருக்கு விழுந்து பொண்ணு பயந்து வாடிடுவா யாரு பேத்தியால பார்க்க வந்திருக்கீங்களோ அப்படின்னு கேட்பாங்க எம்மாடி நம்ம தான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை சொன்னா நம்புவாங்களா ஆஹா மாட்டாங்கல்ல அப்படி இருக்கும் போது இருக்க கூடிய வேலைகள அப்படியே பெண்ணை பார்க்க ஊர் ஊரா சென்றாங்க சரி கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு ஆமா அப்ப ஹோட்டல்லாம் கிடையாதான் கிடையாது கிடையாது சோறை கட்டிச்சோறு கட்டியா கொண்டு போவாங்களாம் கெட்டி வச்சுக்கிட்டது நல்லது அப்போ சோறை கொண்டு ஒரு இடத்துல வச்சு சாப்பிடணும் அப்படி ஒவ்வொரு ஊரா போறாங்க ஆமா பெண்ணு அழகா இருக்கா சரி ஆனா உன்னை பார்த்தா என்ன பார்த்த மாதிரி இருக்கு எப்படி இங்க பாருன்னா அங்க பாக்கா ஆமா என்ன பாருன்னா அங்க பாக்கா புள்ள என்ன தண்ணி குடு சரி
ஏன் என்ன காரணம்? தண்ணி கொண்டு ஏன் கொடுக்கணும்? ஓ அப்படி கேக்கா. சும்மா இரு. சரி. காலு கை ஊனமா இருந்ததுன்னா ஆமா ஆமா இப்படி சொல்லுதா. ஓ அப்படி செக் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. ஆமா ஆமா பிள்ளைய பரிசோதிச்சிருக்காங்கம்மா. ஒரு சோதிக்கணும். இடத்துல குத்துக்கள் சைஸ்ல இருந்தாலும் சரி அப்ப பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போன உடனே கல்யாணம் பண்ணிட கூடாது. சரி எம்மாங்க வாமா தாய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொன்னானா வாய் ஊமையா இருந்தது. அவ கை கால் வச்சு நல்லா நடக்காளா? ஓ சரி சரி. குத்துக்கல்ல கொண்டு வந்து வீட்டுல வச்சு அளவா அது இல்ல அப்படின்னு நினைச்சிட கூடாதுன்னு சொல்லி தண்ணி கொண்டு வான்னு பரிசோதனை செய்கிறார்கள். இப்படி இருக்கும் போது இருக்க கூடிய வேளையில அந்த வீட்டுல போய் இப்படி கதவை தட்டுதாங்க. சரி அதாவது வீடு திறந்திருந்தாலும் ஆமா சொல்லாம உள்ள போகக்கூடாது. சொந்தக்காரங்க வீடா இருந்தாலும் யாரும் இருக்கியலான்னு கேட்டு உள்ள போகணும். அது உண்மை. அதுதான் நமக்கும் மரியாதை அவங்களுக்கும் மரியாதை. அடுத்து சண்டையே இருந்தாலும் சரி சண்டைக்கார வீட்டுக்கு வந்தாலும் ஆமா முகத்தை இப்படி திருப்பப்படாது. வாங்க வாங்க வாங்கன்னு வந்து உபசரிக்கணும். ஒரு வார்த்தை சரி வாங்கன்னா நம்ம கொடுக்கவும் கொடுக்கலாம். அது ரெண்டாவது விஷயம். அடிவயிறே கொடுங்க. ஆச்சி கண்ணாடி போட்டாச்சு வாங்க வெல்கம் அப்படி சொல்லணும். பாட்டிலா வாங்க வெல்கம். வெல்கமா வெல்கம் வெல்கம்னா இருக்குமா? எனக்கே பள்ளிக்கூடம் போல வெல்கம் கத்துக்கங்கம்மா. அதானே சொல்லி தரேன். எங்க பாருங்க பொண்ணுங்களா வைக்கப்படுதா. ஓ வெல்கம். நீங்க வெல்கம்னு சொன்னா நாங்க மனசளவுல போய் பாத்துச்சு. இப்ப வந்து அழகா இருக்கு பிள்ளைகள் வந்த உடனே. சரி இன்னும் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? பெண்களை பெருத்தக்களை எப்போதுமே அப்படித்தாம்மா சொல்லுதிய. ஆமா ஆண்கள் எல்லாம் பாருங்க சுத்தி அங்க பாருங்க பாதுகாவலர் மாதிரி நிக்காங்க பாத்தீங்களா? அவன் எங்க பாக்கான் செல்ல தான் இப்படி இப்படி மாட்டுதான். தாய் மாரியம்மா கூட உள்ளதா இருக்கா. ஐயா பாருங்க வெளிய எவ்வளவு அழகா பாதுகாப்பா அப்படி. முறுக்கு மீசை முறுக்கு எப்படி கட் அவுட் வைக்காங்க. எப்படி முறுக்கி நிக்காரு? அண்ணாச்சி கட் அவுட் வைக்கவல்ல. சரி அதனால அங்க அப்படியே தூங்கி இருப்பாரு. ஆமா ஆமா. அதனால என்ன ஐயா இந்த அம்மா தாய் பிள்ளைய அப்படியே ஒரு உறா வாரா. சரி பெண்ணு கிடைக்கல. ஆமா ஒரு வீட்ல பாக்காங்கம்மா. ஒரு வீட்ல முடியல என் பிள்ளைக்கு. இருக்குமா பெரடி விட்டு இறங்க மாட்டேக்கு. அதுவாட்டு இருக்கு. கேப் கட்டிங்க கட் பண்ணிருக்கா. சரி ஆட்னா அவளுக்கு முடி ஆடணுமா? காது வரதா இருக்கு பாதகத்திக்கு முடி. சரி மாப்பிள்ள அத பாக்க பொண்ணு வேண்டாம்னு என்ன சொல்லிட்டாரு. அம்மா அவன் அத என்ன செய்ய போறான்? ஒரு பக்கம் பேருக்காரு சேலைய கட்டிட்டு வரான்னு பார்த்தா ரெண்டு காலுக்கு ஒவ்வொரு பாவாடை போட்டிருக்கா. பிளஸோ அது ஏதோ பேண்டாம்ல பிளஸோ அந்த பேண்ட் போட்டுக்க பாவாடை வர்றதுக்கு சரியில்லைன்ட்டாரு. போச்சா? ஆமா ஒரு பக்கம் போயிருக்காரு. சரி அவ பெண்ணு நல்லவே முடி கொஞ்சம் குறமொழி மாதிரி இருக்கு. அப்படி ஒவ்வொரு ஊரா சென்று ஒவ்வொரு பெண்ணை கழிச்சு கழிச்சு வச்சு அப்படியே போயிருக்காங்கம்மா. பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க. பொண்ணு மாமாவுக்கு எதுக்கு பிடிக்கணுங்க? காரணம் என்ன காரணம்? அவருக்கு பிடிக்கணுமா? ஏமா புருஷன் வீட்டை விட்டு வேலைக்கு போயிருவாரு. சரி மாமா கூட தான் பத்திரமா இருக்கணும். ஓ அறிவு குழந்தைவாரு கண்ணாடி போட்ட மாமாதானமா பாத்துக்கணும். அது சரி. அதாவது என்ன மாமாவுக்கு ஏன் பிடிக்கணும்? என்ன காரணம்? என்ன காரணம்? நகை நட்டு போட்டிருக்கான். நகை நட்டு என்ன கொண்டு போய் அட வைக்கவா? இல்லம்மா கொரோனா லீவ் எப்போ விருப்பம் போடுறாங்கன்னு தெரியல. சரி இப்ப கொரோனா போச்சு இப்ப வேற ஏதாவது வைரஸ் எதுவும் பதிச்சுன்னு சொன்னா ஒண்ணும் பரவாது. இங்க அடிக்கிற வெயிலுக்கு சப்போஸ் வந்துட்டுன்னு சொன்னா வரண்டாமா வந்துச்சுன்னு சொன்னாலும் ஆத்தா பாத்துக்கிடுவா. சரி பேங்க்ல கொண்டு அட வைக்கணும் இல்ல? ஓ அதுக்கு தான் நகை போட்டு வரணும். என்ன செய்ய? இப்படி மாப்பிள்ளை எல்லாம் தேடி போனாலும் கிடைக்குமாக்கா? அதானே. சரி அப்ப பார்த்த உடனே பார்க்கின்ற வேளையில இப்படி ஒவ்வொரு ஊரா சென்று சரி சித்திரை சேனாபுரம் நல்லா இருக்கு. சித்திரை சேனாபுரம். சித்திரை சேனாபுரம் நகரிலே ஒரு வீட்ல வந்து ஒட்டு திணையில உட்கார்ந்துட்டாங்க. சரி கதவை தட்டுறாங்க. ஆமா என்னங்க? உடனே உள்ள இருந்து வராரு. ஐயா நீங்க யாரு? யாரு யாரு யாரு? ஐயா ஐயா எங்க கதையை கேட்காதீங்க. சரி பசியாருக்கு தண்ணி தாங்களே. தண்ணி தாங்க நாங்க கொண்டு வந்த சாதத்தை அருந்து விட்டு போகிறோம். அப்ப உள்ள இருந்து வாராளே ஒரு பெண்ணானவள். யாரு யாரம்மா? அவதான் சிக்கனக்காரி சித்திரவல்லி. ஏமா அழகா இருக்க சிக்கனக்காரிக்கு சித்தனவல்லின்னு பேர் வச்சு என் மகளே உன்மகளே பொன்மகளே மகளே பொன்மகளே சித்திரவல்லி தாயே சித்திரவல்லி தண்ணி கொடுமா. ஆமா வெளியே விருந்தாளுக்கு வந்திருக்காங்கம்மா குறைய தண்ணி கொண்டு வா. அதாவது என்ன வீட்டுல தண்ணி இருக்கோ இல்லையோ கொடுக்கும் போதே குறையா கொடுக்கப்படாது. தண்ணி தானே சொம்பு நிறைய கொடுக்கணும். செம்பு நிறைய கொடுக்கணும். இவ ஏற்கனவே சிக்கனக்காரி. தண்ணி கேட்டாங்கன்னு சொன்னா தண்ணிலையும் தரம் கண்டுபிடிப்பாளாம். ஃபுல்லா கொடுக்கணுமா? ஆமா குறைய கொடுக்காதீங்க நிறைய கொடுக்கணும். வயித்துல பிடிக்காது. 3 பேர் சாப்பிடணும். சரி பாதவத்தி முக்கால் செம்பு தண்ணி கொண்டு வரல. தாயே சித்திரவல்லி என்ன செய்ய? அவளுக்கு அதுக்கு தானமா வச்சிருக்காங்க சித்திரவல்லி. அதான் சிக்கனக்காரின்னு சொல்லி. அண்ணா நடை நடந்தே ஆசாரகைகள் வீசி ஆசாரகைகள் வீசி நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து
புள்ள பசியோட ஆமா. இவ அண்ணன் நடந்து வாரா. அப்படி வரலாமா? குடுமா சரி. புள்ள தண்ணி குடு. நீ குடிச்சுக்கமா. ஆமா. வந்திருக்கு. இது களைப்பா இருக்கும். குடிச்சு. அதுக்கு வேணும்ல. நல்லா தள்ளுங்க. தண்ணியை தானே குடிக்கும் என்னம்மா? புனல் இருக்குங்க. அதான். அப்படி. புனல்லாம் வேண்டாம். சரி. வாய் இருக்கு. அதனால என்ன ஐயா? சித்திரவல்லி வெண்கொடியானவள் கொண்டு வந்த தண்ணீரை ஆமா கொண்டு வந்தாங்க பத்தியெல்லாம் சாப்பாடு. சரி. கட்டமுதை கரைத்தார். அப்படி. அன்னம் சாப்பிட்டு. சரி. சாப்பிட்டு இளைப்பாரி தாம்பூலம் தரித்தார்கள். ஆமா. இந்த வெத்தில போடுவாங்க பத்தியா? நிறைய பேருக்கு பழக்கமா இருக்குமா? பழக்கம் இருக்கவங்க போடுவாங்க. அந்த காலத்துல போட்டிருக்கீங்க. பாட்டின்னு அப்படி வந்து உட்கார்ந்திருக்காளே எங்க அம்மா. சரி. வந்தான்னு சொன்னா ஒரு மஞ்ச பையில வெத்தில கொண்டு வந்து உட்காருவாங்க. ஓ அந்த காலத்துல ஊரு கதை உலக கதை எல்லாத்தையும் பேசிட்டு சரி வெத்தில மென்னு போட்டு இருப்பாங்க. வில்லு பாட்டு முடியாதுன்னியும். இப்பவும் பாதகத்தி கொண்டு வராம ஒரு மஞ்ச பையில ஒரு கேரி பையில என்ன இருக்கு? என்ன ஸ்வீட்டா வெத்தலையா? தூரப்பா வா முடிவாள நாளே சுகர் மாத்திரை போட்டு போறேன். ஓ சுகர். அந்த காலத்துல ஆளை பார்த்தா பியரா இருக்கா? இப்ப பாரு உள்ள பார்த்தா சுகர். என்ன செய்ய நம்ம இனி முடியும். நம்மளும் ஆளை பார்க்க பியரா இருக்குன்னு பார்த்தா உள்ள பார்த்தா சுகர். அடா சுகர் மாத்திரை வாங்கியே வாழ்க்கை பூரா வெறுத்து போ. என்ன செய்ய? அதெல்லாம் நம்பிக்கையோட இருப்போம். ஆமா ஆமா காப்பாத்துவா. கட்டுப்பாடோட வச்சிருப்பானு. அவ்வளவுதான். சரி. அதனால என்ன ஐயா இந்த அம்மா சித்திரவல்லி வந்ததை பார்த்த உடனே ஆமா அப்பதான் அப்பா கிட்ட கேட்காரு. சரி. உங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்தா என்ன நகரம் என்ன நாடு என்ன நகரம் என்ன நகரம் என்ன ஆடி வந்து விவரம் என்ன நகரம் என்ன நகரம் என்ன நாடி வந்த சுவாமி விவரம் என்ன ஐயா சுவாமி எங்க ஊரா? ஆமா எங்க ஊரை தானே கேக்குறீங்க? ஆமா சுவாமி. கிஷ்கிந்தாபுரி. கிஷ்கிந்தாபுரி பட்டணத்திலே இருந்து வருகிறோம் அல்லவா? இது 5 கண் மாமணிவன். ஆமா இதுதான் நானு 5 கண் மாமுனிவேன். 5 கண்ணு மாமணிவன். ஆமா இன்னா இருக்காளே அஞ்சனா. நான் கோண கொண்ட போட்டிருக்காளே தாய். சரி. இவதான் என் மனைவி சித்திர. யாருமா? அஞ்சனா தேவி. அஞ்சனா தேவி. நான் இருக்கான ஒரு பையன் திருவ முடிச்சுக்கிட்டு அழகா இருக்கானே. யாரு தெரியுமா? இதான் என் பிள்ளை. நான் தவம் இருந்து சரி மாரியம்மன் கோயில்ல மல்லாக்க படுத்து மாவளக்கு எடுத்து நேர்ந்து நேர்மதமா பத்திருக்கம்மா ஒரு குழந்தைய. குப்புற படுக்க முடியாது கோயில்ல. அப்படிதான் படுக்கணும். சரி. அப்ப கேட்ட உடனே ஆமாம்மா. அப்ப இந்த பையனுக்கு பெண்ணு கேக்குறீங்களா? இந்த பையனுக்கு தான் ஊரா சென்று பெண் பார்த்து வருகிறோம். ஆமா. இது யாரு இந்த பொண்ணு? யாருமா? இப்ப தண்ணி கொண்டு வந்தாளே. ஆமா அதுவா? என் மகா. சரி. அழகா இருக்காளா? ஒன்றமவா பார்க்கவே லட்சணமா இருக்கு. புள்ள பிடிச்சிருக்கா? சேஷா இருக்கா? அப்ப பார்த்தா என்ன செய்கின்றா? யாருக்கும் பிடிக்கலையோ. சரி. புள்ளைய பிடிக்கிறது யாருக்கு? யாருக்கு பிடிக்கணும்? வீட்டுக்காரருக்கு. வீட்டுக்காரருக்கு இவ்வளவுதான் பிடிக்கணும். சரி. இது இப்படி இருந்ததுன்னா குடும்பம் ஓகோன்னு ஓடும். ஆமா இருக்குமல்லவா. சரி பரவாயில்ல. சரி. இந்த புள்ளைய ஆமா பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது. சரி. ஐயா என்ன என் பையனுடைய ராசி தெரியுமா? என்ன ராசி அம்மா? ஏகதாசி நட்சத்திரம். நட்சத்திரத்திலே பிறந்தவன் அல்லவா? ஆமா. சரி. பெண்களுக்கு என்னைக்கும் பூத்த ராசி. ஆமா ஆண்களுக்கு எப்போதுமே பிறந்த ராசி. சரி. இவ ராசி என்ன ராசி? ஐயோ சொல்லிட்டா நம்ம பிள்ளைய வேண்டான்றாங்களே. அவ என்ன ராசிலமா இருக்கிறா? மூலத்து ராசி. மூலத்து ராசி பெண்கொடியால் அல்லவா? தாயே சித்திரவல்லி பெண்கொடியால். மூலத்து ராசினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன ஒண்ணு மாமனார். சரி. மாமியார். ஒரு ரெண்டுல யாராச்சும் ஒருத்தங்க இல்லாத வீட்டுக்கு கட்டி கொடுத்தோம்னு சொன்னா அழகா இருப்பா. தாய் வீட்டுல போய் நல்லா இருப்பாமா. 2 பேரும் இருக்க வீட்டுல போயிட்டா சரி. மாமியா பனங்கிழங்கு மாதிரி இருந்தாலும் 10 நாளில அவுட் ஆக்கிடுவா. பாதகத்தியோட ராசி அப்பேற்பட்ட ராசி. ஆமா அதுக்காண்டி மாமியா உடம்பு சரியில்லாம கிடந்தா இவ போன ராசியை சொல்லப்படாது. அதுக்காண்டி பிள்ளைய குறை சொல்ல முடியுமா? சொல்லப்படாது. இன்னைக்கு பூந்த வீட்டுல வந்து கால எடுத்து வைக்கலும் சரி. அன்னைக்கே ராசி தலையில தொங்குனாலும் எண்ணிய முடியும். ஆமா அப்படி நினைக்க கூடாதுமா. அதுக்கு நம்ம ஒண்ணு முடியாது. சரி. அவரோர் வாழ்க்கை அவரோர் கையில. கண்டிப்பா. அதுக்கு மீறி ஒரு ஆள் அண்ணா இருக்காரு. எங்க ஐயா. அவர்கிட்ட தான் போய் சொல்லணும். எங்க ஐயங்க பின்னால பாக்கங்க எல்லாரும். அவன் பார்த்திருக்கும் போது பார்த்திருக்க கூடிய வேளையில அப்ப சித்திரவல்லிக்கு சரி பேரு என்ன பேரு? சித்திரவல்லி. ஆமா அழகா இருக்க. என் பேரு என்ன பேரு? சிவகைலாசம். ஆமா அழகா இருக்க. 2 பேருக்கும் சீனான்னு ஆரம்பிக்க. என் பிள்ளைக்கு இன்னொரு பேர் இருக்கே. என்ன பேரு? குந்தி மகாதேவி. சரி. உங்களுக்கு? ஆமா என்ன பேரப்பா? குருபுத்திரன். ஆமா குருபுத்திரன். 2 பேருக்கும் பேராசியும் பொருந்தது. ஐயா என்ன? என் பிள்ளைக்கு உங்க பிள்ளைக்கும் பொருத்தம். சரி. முடிச்சிடலாங்களா? நல்லா இருக்கு. ஐயா என்ன அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. சரி. பதற காரியம் செதறிரும். ஆமா. பொறுமை. சரி.
சீக்கிரமா பொறுமையா இருங்க. ஆமா, எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடணுமா, அப்படின்னாதான் தொட்டதும் தொடங்கும், தோட்ட வச்சாலும் காய்க்கும். அது சரிதான். ஆமா, இப்படி வெயில் காலத்துல கொண்டு பூமியை பழந்து வேப்ப மரத்தை வைக்க கூடாது, புளிய மரத்தை வைக்க கூடாது, அது மாடி விழுந்துரும். அந்த மழை பெய்த டயத்துல வச்சோம்னா நல்லா செழிச்சிருக்கும். அதான் தொட்டதும் தொடங்கும், தோட்ட வச்சாலும் காய்க்கும்னு சொல்லி நல்ல நேரத்துல தொடரும். வெள்ளிக்கிழமை ஒரு ஊருக்கு போனோம், கரண்டே இல்ல, மழைண்ணே இடி பிடிச்சு சரி போச்சு. மறக்க முடியுமா? விடிய மோட்டர்ல படிச்சு சின்ராசை மறக்க முடியுமா? இந்த மாதிரிதான். சரி, ஆனா இது அப்படி இல்லையா, நல்லா இருக்குமா? சொர்க்க வாசலே இங்கத்தான் இருக்கு, கைலாச வாசலே இங்கதான் இருக்கு. இதான் வேணும். சரி, கொஞ்சம் காத்தாடி நல்லா இருக்கு. அதனால அப்பப்ப முதுவ நினைச்சுக்கிட வேண்டியதான். இந்த சிவ கைலாசத்திற்கும் சித்திரவல்லி பெண்ணாளுக்கும் பெண் பார்த்தார்கள். பெண் பார்த்து, அதாவது இந்த புள்ளைய வந்து ஒரு பெண்ணின் இருந்தா 1000 மாப்பிள்ளை வரத்தான் செய்வாங்க. கண்டிப்பா வரத்தானே செய்வார்கள். இருந்தாலும் அந்த காலத்துல என்ன ஒரு பாட்டி இருந்திருக்காங்க. ஏடா என்ன அவ வீட்டுக்கு போவார, போகாத மூலத்துல சமைஞ்சவா, அவ ராசி பூத்தவா, சரி கிடையாது, தூக்கி வச்சிருவா. ஆமா ஆமா, இப்படி பல மாப்பிள்ளை எல்லாம் கெடுத்து விட்டா. வேற யாரும் கிடையாதுமா. எம்மா துரோகிய கூட நம்பிடலாமா. சரி, எய்த்த வீட்டு காரணதாம்மா நம்ம கூடாது. எய்த்த வீட்டுல உட்காந்துருக்கா ஒரு பாட்டி. சரி, நான் அரைச்சு போன பாட்டி. அவதான் சொல்லிருக்கா, அவ வீட்டுல போய் பெண் கேட்காதீங்கப்பா. சரி, அவ ராசி சரி கிடையாது. ஓ, இப்படி அவளை கெட்டுனீன்னு சொன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்காது. நல்லதுதானே சொல்லிருக்கு. எம்மா மாப்பிள்ளைக்கு நல்லது சொல்லிருக்கு. சரி, இந்த பொண்ணு எவ்வளவு நாளத்தான் வீட்டுல இருப்பா பாதகத்தி. அதான் அவளுக்கும் காலங்காலத்துல ஒரு கல்யாணம் வேணும் இல்ல, கொஞ்சமாச்சு பாவம் பார்க்கணும். பாவமே கிடையாதுமா. நன்றி கேட்ட ஆளு, பெண்ணுக்கு பெண்ணு இறக்கண மனசுன்னு சொல்லுதாங்க. அதான் உண்மை. ஒரு பாவமும் கிடையாது. ஏன் பாரு எப்படி கண்ணு அசந்து இப்ப அக்காளுக்கு அசருது. சரி, கொஞ்சம் படுத்தா நல்லா இருக்கும். என்னம்மா செய்த சாப்பிட்ட சாப்பாடு வரத்தான் செய்யுது. என்ன செய்ய, எங்களுக்கு வருது உங்களுக்கு வருது. நம்ம பெருமாளை பார்க்கோம். இருங்க கொஞ்ச நேரம் தான். அதனால சித்திரவல்லி வெண்ணாளுக்கு சரி, அப்ப எனக்கு ஒரே பையன். ஆமா ஆமா, நான் ஊரறிய பாக்கு வச்சு பரிசம் போட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தணும். வீட்டுல ஆசைப்படக்கூடிய விஷயம் தானே. ஒரே ஒரு குழந்தைன்னு சொன்னா அந்த உலகம் பூரா பேசணும் பையன் கல்யாணத்தை. ஆனா என்ன 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 சித்திரவல்லியுடைய அப்பா என்ன சாரு என்ன சொல்லுகிறாரு, சும்மா இருங்க ஐயா, கல்யாணம் வேணா இப்ப முடிங்க. ஆமா, இப்ப முடிச்சதோட முடிச்சு விடிஞ்சா ரெட்டிச்ச வயசு என் பிள்ளைக்கு. அடுத்து ஆமா வேண்டாம், கல்யாணம் முடிக்க முடியாது. ரெட்டிச்ச வயசு பிறந்தா நான் கட்டி தர மாட்டேன். போய் இப்பமே முடிச்சா முடிச்சுக்கோங்க. ஆமா, அவர் என்ன நினைக்காரு, விடிய காலம் ஆச்சுன்னு சொன்னா யாராவது சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம ராசி சரி கிடையாதுன்னு, கல்யாணத்தை கலைச்சிருவாங்க. ஆமா, கல்யாணம் பரவ நின்னு போயிரும். நானே ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா வச்சிருக்கேன் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. கொட்டி கொடுத்தா எனக்கும் நிம்மதியா இருக்கும். ஊரறிய வாக்கு வைக்க வேண்டாம், ஒரு திருவிளக்கை ஒருத்தி வைத்து சரி, ஒரு வான பொங்கல் விட்டு விளக்கு முகத்திலே சரி அழகா கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. சரி யார் நீங்க சொல்லுதும் சரிதான். சரி சரி, அப்ப என்னாலும் போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி 4 நட்சத்திரம் பார்த்து 4 நட்சத்திரங்கள் பார்த்து இந்த சித்திரவல்லி பெண்ணாளுக்கும் சிவ கைலாசத்திற்கும் சரி மாப்பிள்ளை எங்கூட இருக்கணும். எம்மா என்ன ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன முன்ன பின்ன கல்யாணம் முடிச்சாதான் எனக்கு தெரியும் மாப்பிள்ளை அங்கூட இருக்கணுமா அங்கூட இருக்கணுமான்னு. இல்லன்னா தெரியாது. பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க பாத்துக்கங்க. சரி, முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியும். சரி, அதே போல எனக்கு தெரியாம நான் முன்ன பின்ன கல்யாணம் முடிச்சது கிடையாது. அப்ப முடிக்கலையா? ஏம்மா வயசு ரொம்பலாம் கிடையாதுமா. சரி, ஒரு 27 தான். சரி, போய் எனக்கே வெக்கமா இருக்கு. அப்படியே அதான் காலேஜ் போறான் இவ ஃபர்ஸ்ட் இயர் போறா. சரி, அவ 5ஆம் வருஷம் முடிக்கான். 5 இன்னும் ஒரு 6 வருஷம் சேர்த்து சொல்லுங்களேன், நல்லா இருக்கும். 4 வருஷம் ஒரு காலேஜ். சரி, இப்ப 5ஆம் வருஷம் இன்னொரு காலேஜ். அப்படி போடுங்க. அதனால நல்லா இருக்கு. புள்ள கல்யாணம்னே சிரிக்கத்தான் செய்வான். என்ன செய்ய, கல்யாணம் முடிச்சவளுக்கு இனிப்பாத்தா இருந்துச்சு. சரி, 3 பிள்ளைய பார்த்தாச்சு. அண்ணாச்சி பேப்பங்காயா கசக்குங்காரு. இது எதுக்கு முடிக்கணுங்க? அதனால இந்த அம்மா சித்திரவல்லி பெண்ணாளுக்கும் சிவ கைலாசத்திற்கும் விடிஞ்சதுன்னா கல்யாணம் நின்றுரும். ஒரு வான பொங்கல் வைத்தாரு. பொங்கல் வைத்து பந்தல் அலங்காரம் பார்க்கவே மிக சிங்காரம். உண்மையிலே சிங்காரமா இருக்குமா? 4 நட்சத்திரம் பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து அரகரா என்று சொல்லி அணிவித்தாரே மாங்கல்யம். அரகரா என்று சொல்லி அணிவித்தாரே மாங்கல்யம். சிவ சிவா என்று சொல்லி கட்டினாரே மாங்கல்யம். சிவ சிவா என்று சொல்லி கட்டினாரே மாங்கல்யம். மாங்கல்யம் தந்து நானே என்று வனமுடைத்தார்களே. கல்யாணம் முடிஞ்சிட்டு அவ்வளவுதானா? எனக்கு முடியும்னு ஆசைதான், முடியும் பண்ணிக்க. அதானே சரி, கல்யாணம் ஆயிருச்சு. ஏன்னா விடிஞ்சா கல்யாண பொண்ணுக்கு ராசி சரியில்லைன்னு வெளியிட்டுருவாங்க. அதான் நைட்டோட நைட்டா முடிச்சாச்சு. அவ அப்பாக்கு அடி வயித்துல பால் அப்படியே சுரக்கு. ஏம்மா அவருக்கு வயலு பூரா நெல்லு வாய் பூரா பல்லு இந்த மாதிரிலாம் சந்தோஷம். ஒரே சிரிப்பு.
முகத்துல இருக்க 555 பல்லையும் ஈனுங்க அவ்வளவு பல்லுலாம் கிடையாது. 455 பல்லு இருக்கு உனக்கு. அவனுக்கு இன்னும் முளைச்சிருக்காது. ஏமா முகம் பூரா பல்லுன்னு சொன்னா என்ன சிரிக்கிறதுல நிறைய ரகம் இருக்குமா? ஓ அது இருக்கு. இருங்க பிடிச்சிருச்சா கேஷுவலா இருக்குன்னு அர்த்தம். சரி. அடுத்தவன் சாவதண்டி ஈனு சிரிச்சா அது நல்லது. நல்லா இருக்காதுல்ல. சரி சரி. சிலவங்க அதிகாரியின் ஆணவ சிரிப்பு. ஓ ஆணவ சிரிப்பு. சிலவங்க வயிறு எரிய சிரிப்பாங்க. சரி. அது ஆவாது. ஆமா ஆமா. அதனால சிலவங்க அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆமா நல்லா இருக்கல. சரி சரி அப்படியே கேட்கானே இப்படி வச்சுக்கிடுவாங்க. அவ்வளவுதான். சரி எல்லாம் ஒரு லிமிட் தான். ஆமா ஆமா. அதனால என்ன ஐயா சித்திரவல்லிக்கும் சிவ கைலாசத்திற்கும் கல்யாணம் முடிந்தல்லவா அப்படியே சந்தோஷம். ஒரு வாரம் சரி ஒரு மாசம் சரி. மாமியா என்ன மருமாவா என்ன அப்பா ஒற்றுமைனா ஒண்ணு ஒற்றுமை அப்பேர்பட்ட ஒற்றுமை சந்தோஷம்னா தாங்க முடியல. சரி. பிள்ளைக்கு கல்யாணம் முடிந்த உடனே கல்யாணம் முடிந்த பொழுது மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும்ல. ஆமா கண்டிப்பா. கல்யாணம் பொண்ணு வீட்டுல. சரி. பிள்ளைக்கு சீர் சீதனம் எல்லாம் அப்பா குடிக்கிற பானையில இருந்து குத்துச்சட்டி வரை. ஆமா குத்துச்சட்டி வரைக்கும் வடக்கேடி இறைந்து இருக்கும் வாழை மரம் சீதனமா வாழை மரம் சீதனமா கேடி இறைந்து இருக்கும் தென்னை மரம் சீதனமா தென்னை மரம் சீதனமா இயற்கையாடி இறைந்து இருக்கும் நிறைந்திருக்கும் இறைந்திருக்கும் மாமரங்கள் சீதனமா 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 மேற்கே நல்ல இறைந்திருக்கும் மாமரங்கள் சீதனமா சீதனமா இருந்து பால் கரபரர்க்கு இருபலகை கொண்டாள் இருபலகை கொண்டாளே சாய்ந்திருந்து மோர்கடைய சாய்வழகை கொண்டாளே சாய்ந்திருந்து மோர்கடைய சாய்பலகை பொன்னாளே வட்டியினை இறைந்து அவளது வட்டி நல்ல நிறைந்திருக்கும் பால் பசுவு சீதனமா பட்டி நல்ல நிறைந்திருக்கும் பால் பசுவும் சீதனமா ஒன்னேகால் மாசம் சரி. ஒரு சொண்டை வரல. அப்பா ஒன்னேகால் மாசம் கழித்து ஆமா மறுநாள் வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமை மாமியால அடிச்சு கொல்லனா 6 மாசம் ஆகும். அப்பா வீட்டுக்கு போனா சரி. எங்க பாதகத்தி பாத்ரூம் போனா. சரி. அந்த காலத்துல கிரானைட் எதுவும் கிடையாது, கிடையாது கிடையாது. சாதாரண பாத்ரூம். சரி. ஷட்டுன்னு போனா பொட்டுன்னு போயிட்டா. யாரு? மாமியா. ஓ மாமியா, சித்திரவள்ளிக்கு மாமியா சீரழிஞ்சு போனா. தாயி பாதகத்தி ஊருக்குள்ள என்ன பேசுறாங்க? அடிச்சு கொல்லணும்னாலும் 6 மாசம் ஆகுமே. பரங்கலங்காரம் தாளே. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த பாதவத்தி அம்மி குழவி மாதிரிலாம் இருந்த தாயி. அதானே அம்மா வந்த நேரம். பாதகத்துக்கு நேரத்தை பாத்தியா? அப்படித்தான் பழி போடப்படாது. மருமவா வந்து போயிட்டாளே. மருமவா நல்ல ராசி தான். இவ அதுக்காண்டி உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன முடியும்? முடியாதுல்ல. உடனே நம்மளை தூக்கி பழகி போட்டுருவாங்க. வந்த ராசி பாதவத்தி கொன்னுட்டாளே. மாமியா போயிட்டாளே. அவ காதுல கேட்க முடியாது சொன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? ஊரு ஜனங்கள்லாம் இப்படி பேசுறாங்கம்மா. பார்த்தா சித்திரவள்ளி காதுக்கு போய் கேக்குறது. இந்த கிழவி செத்து போயிட்டா. சரி போட்டும். ஆமா. இந்த கிழவருக்கு ஆமா 2 கண்ணும் போச்சு. ஓ 2 கண்ணும் போச்சு. எல்லாமே மாமனாருக்கு போச்சு. எப்படி? அந்த காலத்துல பில்டிங் எல்லாம் கிடையாது. கிடையாது கிடையாது. சும்மா ஓடு ஓலை வீடு. ஆமா ஓலை வீடு. நம்ம ஓடு வீடு கூட ரொம்ப கஷ்டமா. ஆமா ஓலை வீடு தான் அதிகமா இருந்திருக்கு. ஓலை வீட்டுல இறப்புல இருந்திருக்கு. என்னது என்னது? அதாவது எழுத்தாணி. சரி. அந்த எழுத்தாணி கீழே விழுந்து சரி சட்டுன்னு கண்ணுல குத்தி 2 கண்ணும் போயிட்டு. பாய்க்கு நேரத்தை பாத்தியல. வந்த ராசியா. ஆமா ஆமா எம்மா. என்ன வேகமா போய் கீழே விழுந்து பழச்சவனும் இருக்கான், பக்கத்திலே விழுந்து பொட்டுன்னு போய் செத்தவனும் இருக்கான். அதுக்கு நம்மளும் குறைச்சலப்படாதுல்ல. முடியாதுல்லவா? நம்மளும் அவங்கள மாதிரி தானே இருக்கு. இப்படின்னு அன்னைக்கு எழுதி வச்சிருக்காங்க ஐயா பெருமாள். அது உண்மைதான். அதுபடி நடந்தே திரும்பம்மா. அதனால என்ன என்ன மாமனாருக்கு கண்ணு போச்சு. சரி. மாமியா மண்டை உதறிட்டாங்க. சரி. இவரை இனிமே சீக்கிரமா கொல்லப்படாது. சீக்கிரம் கொல்லக்கூடாதுமா. நம்ம பேரு எவ்வளவு இந்த ஊர்ல கெட்டு போய் கிடக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி இவரை சித்திரவாதம் பண்ணி கொல்லணும். அணுவா கொல்ல. அப்படி சித்திரவாதி பண்ணி கொல்லணும்னு சொன்னா நீ சித்திரவல்லி. நான் சித்திரவல்லி கிடையாது. உடனே ஆமா சண்டாள புரியாத வெத்தி பாதகத்தி சித்திரவல்லி மாமானுக்கு என்ன என்ன கொடுக்க? என்ன கொடுக்குறோம்? 12 வருடத்திற்கு வைத்த சரி
புழுக்கூடு பத்தி ஆமா ஒச்சி போய் இருக்கும். ஏன் கோவப்படுதான்னு தெரியல அப்பப்போ. மொட்டைக்கூழு, சரி கம்பம்பில். ஆமா கம்பம்பில்லு. அந்த காலத்துல கூழு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நோயே வராதாம். ஆமா, அந்த காலத்துல இல்லம்மா. ஆ, இப்பவும் கூழு கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பிட்டா எந்த நோய் வராதாமே. நோயும் கிடையாது, நொடியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப கூழு சாப்பிடுதியா? அப்படி நின்னோம்னா மார்க்கண்ட மாதிரி நிக்கலாம். ஆமா, எல்லாம் இப்ப சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் தின்னுக்கிட்டு அண்ணா பாரு ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம் போயிட்டு கிடக்கு. சிக்கன் ரைஸ். ஏமா நைட்டு உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? இட்லி வேணுமா? அப்பாவே அங்க கொத்தனார் வேலைக்கு போய்